ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் நிறைய தம்ப்நெயில்ஸில் பார்த்துருப்பீங்க. பிகம் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் இன் 45 days. இல்லாட்டினா ஒரு 30 நாளில் நீங்கள் ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் ஆயிடலாம், இல்லாட்டினா 30 நாளில் ஒரு பேக் அண்ட் டெவலப்பர் ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி நிறைய தம்ப்நெயில்ஸை நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அதை பார்த்துட்டு அந்த வீடியோவை கிளிக் பண்ணி நீங்கள் வியூ ஃபுல்லாக பார்ப்பீங்க. ஆனால் அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு அதே மாதிரி நீங்கள் ஒரு 30 days இல்லாட்டினா 45 days அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் படிக்க பார்ப்பீங்க. ஆனால் ஒரு ஃப்ரெஷருக்கு ஒரு ரியல் சினரியோ பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 45 days இல்லை 30 daysல எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லையும் நீங்கள் மாஸ்டர் ஆகவே முடியாது. அங்கே ஒரு தம்ப்நெயிலை வச்சு நீங்கள் அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பார்க்குறதுக்காக அவங்க அதை வைப்பாங்க. பட் ஆனால் ரியலாக அது வந்து உங்களுக்கு செட்டே ஆகாது. ஸோ நீங்கள் எப்போவுமே ஒரு டெக்னாலஜி நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் அந்த டெக்னாலஜியை உங்கள் ஓன் டைமில் உங்களால் எவ்வளோ டைமுக்குள்ளே அதை முடிக்க முடியும் அப்படின்றத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். நிறைய பேர் வந்து அந்த 30 daysக்குள்ளே முடிக்க முடியலையே, அவர் சொன்னாரே 30 daysக்குள்ளே முடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அதிலே பாதி பேர் ஸ்ட்ரெஸ் ஆயிடுவாங்க. ஸோ இப்படிலாம் நீங்கள் பண்ணாமல் உங்களுக்கு என்ன படிக்கணும் அப்படின்னு தோணுதோ அதை நீங்கள் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அதில் என்னெல்லாம் டாபிக்ஸ் படிக்கணுமோ அதை எல்லாத்தையும் ஒரு எக்ஸல் ஷீட்டில் ரைட் டவுன் பண்ணுங்கள். இந்தந்த நாளைக்கு இந்தந்த டாபிக்ஸ் நான் படிப்பேன் அப்படின்றத நீங்கள் எல்லாத்தையும் நோட் பண்ணிவிட்டு அதை அப்படி ஒன் பை ஒன்னாக நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். உங்களோட ஸ்பீடு என்னவோ அந்த ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் லேர்ன் பண்ணுங்கள். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஃபேக்டர். ஸோ செகண்ட் ஃபேக்டர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, நான் நிறைய தம்ப்நெயில்ஸில் பார்க்குறேன். நீங்கள் இந்த கோர்ஸை படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து 12 lakh per annum வரும். இந்த கோர்ஸ் டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 25 lakhs per annum, 45 lakhs per annum அப்படின்னா நான் பார்த்துருக்குறேன். இதுவும் ஒரு கிளிக் பைட் தாங்க. ஸோ இதை பார்த்துட்டு நம்மளும் அதை ஒரு எந்தூவில் போயிட்டு நம்ம எல்லாருக்கும் ஒரு ஹை பேயிங் சேலரி யாராவது ஒருத்தவங்க ஆஃபர் பண்ணாங்க அப்படின்னா போக மாட்டோம்லாம் சொல்ல மாட்டோம். என்ன எல்லாருமே போகணும்னு ஆசைப்படுவோம். பட் அந்த மாதிரி ஒரு ஹை பேயிங் ஜாப் 12 lakh per annum, 45 lakhs per annum, 25 lakhs per annum இந்த மாதிரி சேலரிஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு கிரேட் ஸ்டூடெண்ட்ஸை அவங்க சூஸ் பண்ணிட்டு போவாங்க. ஓகே, ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் இது வந்து கேம்பஸ் இன்டர்வியூவில் ரெக்ரூட் ஆகி போகிறவங்களுக்கு மட்டும்தான் இது செட் ஆகும். நீங்கள் காலேஜ் முடிச்சுட்டு டைரெக்டாக ஜாப் சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் உங்களுக்கு செட் ஆகாது. எப்போவுமே ஒரு ஃப்ரெஷர் வந்து மைண்டில் வைக்க வேண்டிய ஒரு விஷயம், எனக்கு வந்து ஹை பேயிங் ஜாபை விட முதல்ல எனக்கு ஒரு ஜாபு முக்கியம் அப்படின்றது தான் நீங்கள் பார்க்கணும். நிறைய பேர் இந்த 12 lakh per annum, 24 lakhs per annum எல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு மேபி ஒரு ஜாப் கிடைக்கும். ஓகே, ஒரு 3 lakh per annumனு ஒரு ஜாப் கிடைக்கும். ஆனால் இவங்க சொல்கிறத பார்த்துட்டு அவங்க வேலை பார்க்குற ஜாபில் கூட அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமலும் போயிடும். அவன் 12 lakh per annum என் ஃப்ரெண்டு வாங்குறான், நான் எனக்கு 3 lakhsல தான் கிடைக்கும். அப்போ 3 lakh per annumக்கு நான் என்ன வேலை செய்யணுமோ அதை மட்டும்தான் செய்வேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேக்டர்ஸில் அவங்க மாட்டிக்கிடுவாங்க. ஸோ இதையும் நான் நிறைய பேர்ட்ட நான் பார்த்துருக்கேன். அதனால் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இதனாலேயே நீங்கள் ஸ்ட்ரெஸ் அவுட் ஆகாதீங்க. நீங்கள் 3 lakhs per annumல ஒரு கம்பெனியில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் கூட டோன்ட் வரி. ஒரு ஃப்யூச்சரில் உங்களால் இன்னொரு கம்பெனியில் நீங்கள் ஜம்ப் பண்ணும்போது நல்ல ஒரு ஜாப், நல்ல ஒரு சேலரியோட நீங்கள் வந்து இன்னொரு கம்பெனிக்கு மூவ் பண்ண முடியும். ஸோ அதனால் அதுலேயும் நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. தேர்ட் மெயின் ஃபேக்டர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் வந்து ஏதாவது ஒரு கோர்ஸ் இந்த கோர்ஸ் நீங்கள் படிக்கலாம், இந்த கோர்ஸுக்கு நிறைய டிமாண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, பட் எல்லா கோர்ஸும் எல்லாருக்கும் சூட்டே ஆகாது. மேபி நான் பார்த்து நிறைய பேருக்கு வந்து டேட்டா சயின்ஸை ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ அந்த டேட்டா சயின்ஸை ஒரு ஃப்ரெஷர் இல்லாட்டினா கொஞ்சம் ப்ரோக்ராமிங்கில் வீக்காக இருக்கிறவங்க போய் அதை சூஸ் பண்ணி படித்தாங்க அப்படின்னா அவங்களால படிக்க முடியாது, அந்த கோர்ஸையும் அவங்களால முடிக்க முடியாது. ஸோ அப்போ அவங்க அந்த டைமில் அவங்க ஸ்ட்ரெஸ் ஆவாங்க. இது ஒரு ஃபேக்டர்னா, இன்னொரு ஃபேக்டரும் இருக்குது. நல்லா கோடிங் அடிக்கிறவன் ஆனால் எக்ஸ்போஷர் இல்லாதவன் ஒரு குவாலிட்டி அனாலிசிஸ் இல்லாட்டினா டெஸ்டிங் அப்படின்ற ஒரு கண்டென்ட் அவங்க பார்த்துட்டு அவங்க அதில் போனது நான் பார்த்துருக்கேன். ஓகே, ஸோ நான் நிறைய பேர்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுவேன். ஓகே, ஸோ நிறைய பேர் என்கிட்ட கால் பண்ணி இல்லாட்டினா மெசேஜ் பண்ணி இந்த கோர்ஸ் நான் படிச்சுட்டு இருக்கேன், இது படிக்கலாமா அப்படின்னு பேசும்போது அவங்ககிட்ட இன்ட்ராக்ட் பண்ணும்போது அவன் வந்து நல்ல டெவலப்பராக இருக்கிறான், நல்ல கோடிங் தெரியுது, பட் ஏதோ ஒரு கண்டென்ட்டை பார்த்துட்டு அவன் சாஃப்ட்வேர் டெஸ்டிங் கோர்ஸை போய் ஜாயின் பண்ணியிருக்கான். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்குது. ஸோ கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் அவங்களுக்கு ஏதாவது ஒரு கண்டென்ட் எடுத்து போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. பட் உங்களுக்கு என்ன ரோல் பிடிக்கும், உங்களுக்கு என்ன ரோல் வரும் அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் கண்டென்ட் கிரியேட்டர்ஸோட கண்டென்ட் ஏதாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதா, அதுலேருந்து ஏதாவது உங்களால் கிராப் பண்ண முடியுமா மட்டும்தான் பார்க்கணுமே தவிர முழுமையாக ஒரு கண்டென்ட் கிரியேட்டரை என்றைக்குமே நம்பாதீங்க. நீங்களே நினச்சி பாருங்களேன்,
நீங்கள் ஒரு ஜாப் கிடைக்கணும் அப்படின்ட்டு நிறைய கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் சொல்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க. ஆனாலும் நிறைய பேருக்கு ஜாப் கிடைக்காம போகிறது இருக்குது. ஸோ அதனால் எக்ஸாக்டாக கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்னால உங்களால் ஜாபுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியாது. ஸோ நீங்கள் எப்போவுமே ஒரு மென்டார் வச்சுருக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ ஏன் அப்படின்னா அவங்க தான் உங்களை கைட் பண்ணி உங்களுக்கு என்ன ஸ்ட்ரென்த்து, இந்த டைமில் இந்த மார்க்கெட்டில் இந்த கோர்ஸ் படித்தா உங்களுக்கு வேல்யூ இருக்குமா, ஜாப் கிடைக்குமா அப்படின்றது அவங்க தான் உங்களை வந்து கூட இருந்து உங்களை வழி நடத்துவாங்க. ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் ஆர் யூடியூபர் அவங்களால உங்களை ஃபுல்லாக வந்து கைட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ யூ ஹேவ் டு டேக் அ மென்டார். ஸோ மொத்தமாக நான் கன்க்ளூட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஃபேக்ட்டு, ஒரு டைமுக்குள்ளே கோர்ஸை முடிக்க முடியாது, ஆனால் இந்த டைமுக்குள்ளே முடிக்க முடியும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரெஸ் ஃபேக்ட்டு. செகண்ட் வந்து ஹை பேயிங் ஜாபில் லேர்ன் பண்ண முடியலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேக்ட் இருக்கும். தேர்டு, தப்பான ஒரு கோர்ஸை சூஸ் பண்ணி விட்டு அதுலேயும் உங்களை ஸ்ட்ரெஸ் பண்ணுறது. ஸோ இந்த 3 ஃபேக்டர்ஸ் தான் நான் அதை உங்களுக்கு அட்ரஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் எப்போவுமே தெளிவாக இருங்க. நான் என்ன கோர்ஸ் படிக்க போகிறேன் அப்படின்றத ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணுங்கள். அதுக்கான பிளானை செட்டப் பண்ணுங்கள். அதை உங்களோட ஃப்ளோவில் அதுக்கேற்ற டைமுக்கு நீங்கள் படித்து முடிங்க. நெக்ஸ்ட்டு அதை ஜாப் கிடைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும், அவ்வளோதான். ஸோ எனக்கு ஹை பேயிங் ஜாப் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் அந்த டைமில் அவாய்ட் பண்ணுங்கள். பீயிங் அ ஃப்ரெஷர். ஸோ பீயிங் அ ஃப்ரெஷர் ஹை பேயிங் ஜாப் தான் வேணும் அப்படின்ற விஷயத்த அவாய்ட் பண்ணுங்கள். எந்த ஜாப்னாலும் கிடைச்சாலும் ஃபஸ்ட்டு போய் ஜாயின் பண்ணிடுங்க. லேட்டராக உங்களோட ஸ்கில்லுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஒரு சேலரி இல்லாட்டினா ஒரு ஹைக் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இதுதான் நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு ஃபர்தராக இதே மாதிரி வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.